அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சனி பகவான் ஆட்டத்தை காட்டும் ராசியா நீங்கள்? எந்த ராசிக்கு 7.5 சனி தொடங்கும் பாருங்கள். அதாவது 2025 சனி பயிற்சியால் மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து அடுத்து 2.5 வருடம் விரய சனி நடைபெறப் போகிறது. மீன ராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய விரய சனி முடிந்து அடுத்து 2.5 வருடம் ஜென்ம சனி நடைபெறப் போகிறது. அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடந்தது. எந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி நடக்கப் போகிறது என்றால், இதனால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு 25 எப்போதும் இருக்கும் என்பதை இங்கு விரிவாக வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக 7.5 சனியை 2.5 ஆண்டு காலமாக பிரித்து சொல்லாமல், முதலாவது 2.5 வருடத்தை விரய சனி என்றும், அடுத்த வரும் 2.5 வருடத்தை ஜென்ம சனி என்றும், இறுதியாக வரக்கூடிய 2.5 வருடத்தை பாத சனி என்றும் அழைக்கிறோம். 2023 மகரத்திற்கு பாத சனியும், கும்பராசிக்கு ஜென்ம சனியும், மீன ராசிக்காரர்களுக்கு விரய சனியும் நடைபெற்றது. இனி வரக்கூடிய 2022 சனி பயிற்சியில் மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து அடுத்து 2.5 வருடம் விரய சனி நடைபெறுகிறது. மீன ராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய விரய சனி முடிந்து அடுத்து 2.5 வருடம் ஜென்ம சனி நடைபெறப் போகிறது. கும்பராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய ஜென்ம சனி முடிந்து இறுதி 2.5 வருடம்தான் பாத சனி நடக்கப் போகிறது. இதில் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து முழுமையாக விடுதலை அடையப் போகிறார்கள். மேச ராசிக்கு 7.5 சனி 2025 தொடங்கி அடுத்த 7.5 வருடம் நடக்கப் போகிறது. மிக ஜாக்கிரதையாக மேச ராசிக்காரர்களுக்கு இருக்க வேண்டும். அஷ்டாந்தம சனி, அந்த ராசிக்கு நாட்டில் சனி வரும் பொழுது நடக்கக்கூடியது அஸ்தாமச சனியாகும். இப்பொழுது 2023 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டாத்தம சனி நடந்து வந்தது. 2025 சனி பயிற்சியிலிருந்து சனி தனுசு ராசிக்கு மாறி விருச்சிக ராசிகளுக்கு அர்த்தம சனி முடிய போகிறது. கண்டக சனி, ராசிக்கு 7 சனி வரும் பொழுது நடக்கக்கூடிய பயிற்சி கண்டச்சனி ஆகும். இந்த 2023 சிம்ம ராசிக்கு நடைபெற்று வந்த கண்டச்சனியானது 2025 சனி பயிற்சியிலிருந்து சனி கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். எனவே சிம்ம ராசிக்கு கண்டச்சனி விலகி கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி தொடங்கி போகிறது. அஷ்டம சனி, ராசிக்கு 8 சனி வரும் பொழுது நடக்கக்கூடிய சனி அஷ்டம சனி ஆகும். 2023 கடக ராசிக்கு அஷ்டம சனி நடந்து வருகிறது. அதாவது 2025 நடந்த சனி பயிற்சியால் கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்கிவிட்டது. இந்த 2025 சனி பயிற்சியில் சனி பாதிப்பிலிருந்து முழுமையாக விலகப் போகிற ராசிகள் மகர ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி. 2025 மார்ச் 29 நடக்கக்கூடிய சனி பயிற்சியால் அடுத்த 2.5 வருடம் எந்த ராசிக்காரர்களுக்கும் என்ன சனி என்பதை சுருக்கமாக நாங்கள் சொல்ல போகிறோம். முதலாவதாக மேசராசி. மேசராசிக்கு விரய சனி நடைபெறுகிறது. 70% நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு லாபச்சனி 95% நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு கர்ம சனி நடைகிறது. 80% நல்ல பலன்கள் கிடைக்கும். கடகராசி. கடகராசி பாக்கிய சனி 90% நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி 76% நல்ல பலன்கள் கிடைக்கும். கன்னி ராசி. கண்டச்சனி 70% நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. துலாம் ராசி. ரோக சனி 95% நல்ல பலன்களை கிடைக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி. பஞ்சம் சனி 91 நல்ல பலன்களை கிடைக்கப் போகிறது. தனுசு ராசி. அஷ்டம சனி 80% நல்ல பலன்களை கிடைக்கும். அடுத்ததாக மகர ராசி. சகாய சனி 7.5 சனியிலிருந்து விடுபட போகிறீர்கள். 92% நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக கும்பராசி. கும்பச ராசியானது பாத சனி 65% நல்ல பலன்கள் கிடைக்கும். மீன ராசியானது ஜென்ம சனி 50% நல்ல பலன்கள் கிடைக்கும்.
பொறுப்பு துறப்பு அனைத்துமே நீங்கள் பாதுகாப்பாக சனி பகவான் அவர்களுக்கு எள்ளும் எள் கலந்த சாதமும் காக்கைக்கு நல்ல உணவளித்து வாருங்கள். ஊனமுற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் உதவுங்கள். முக்கியமாக குஞ்சனூர் சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான பலனை நம் சனீஸ்வர பகவான் அவர்கள் அருள்வார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.